எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி எங்கள் அம்மா அண்ட் அக்காவோட 2 பசங்க வராங்க. ஒரு 1 வீக் வீடியோவை ஷார்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த டென்ட் ஹவுஸ் ரெடி பண்ணி அவங்களோட விளையாடணும்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தான். நான் மொத்தமாக எல்லா ஹாலு எல்லாமே தட்டி பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி லன்ச் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரைத்தா காமிக்க போகிறேன். ரைத்தா இது காடை 65. என் பையனுக்கு காடைன்னா என்னென்னு தெரியாது. அவனோட லாங்குவேஜில் இது சில்லி 65. இதில் பீஃப் பிரியாணி இருக்குது. தம்மில் வச்சுருக்கோம். அம்மாலாம் வந்தோன்னே தம் இறக்கிடலாம். இன்னும் 10 மினிட்ஸில் அவங்க வந்துடுவாங்க. அப்சர் யார் வரா இன்னைக்கு? யார் வரா? யார்? ஹாப்பியா? ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி சொல்லு. இங்கே திரும்பி சொல்லு. எவ்வளோ அவ்வளோ ஹாப்பியா? என் பையன் பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். எப்படா 3 பேரும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி இங்கே பாருங்க வெளியில் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். 3, 2, 1 டடா வந்துருச்சு. காரை பார்த்ததும் ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறேன். ஷேன் ஷெஃபான் என்னை தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். பட் கார் ஸ்டாப் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காது ஓடி வந்துட்டான். அவனால் எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. பீஃப் பிரியாணி தம்லேருந்து இறக்கியாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பீஃப் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக யம்மியாக அண்ட் ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பீஃப் பிரியாணி அண்ட் காடை 65 எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. மத்தியானமும் சாப்பிட்டோம், நைட்டும் சாப்பிட்டோம். வந்தோடனே பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடினதுக்கப்புறம் சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அண்ட் கூடவே எங்கள் அம்மாவும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டென்ட் ஹவுஸில் உள்ள உட்காந்துட்டு பசங்களை விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பேக்கிங்கில் என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்திங்களா, என் பையனுக்கு இந்த புக்ஸு, இந்த கலரிங் புக்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ மேஜிக் பென் வந்திருக்கான். லைக் கையில் எழுதுனா தெரியல, பட் அந்த லைட்டில் வச்சு பார்த்தோம்னா தெரியும். ஸோ அதெல்லாம் அப்சருக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே சாட்சி ஊர்லேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ருந்தாங்க. அவங்க கீழக்கரையில் இருக்காங்க. அங்கேருந்து பார்சல் சென்னைக்கு அனுப்பி சென்னையிலேருந்து அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லா ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸு எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்களை கூப்பிட்டுட்டு ஹாம்லீஸ் வந்திருந்தோம். ஃபீனிக்ஸ் மாலில் ஹாம்லீஸில் விளையாட விட்டுருந்தோம். ஹாம்லீஸ் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இயர்லி பேக்கேஜ்லாம் இருக்குது. 1 இயர் பேக் அந்த மாதிரி இருக்குது. ரெட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 5 to 6 டைம் 1 இயருக்கு 5 to 6 டைம்ஸ் போகலாம். 1 hour ப்ளே டைம் இருக்குது. ஸோ இங்கே எல்லாருமே நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. நாங்கள் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நாங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறோன்னா என் பையன் லைக் ஷாப்பிங்லாம் பேபிஸ்க்கெலாம் பிடிக்காது இல்லையா, அவங்களுக்கு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் விளையாட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணாலும் பசங்களோட போனோம்னா அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்போம். பசங்க கரெக்டாக இருக்காங்களா, அங்கே இருக்கானான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அவன் இல்லைன்னா நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ ஹாம்லீஸில் நாங்கள் விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஹோம் சென்டர் இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறோன்னாலே ஹாம்லீஸில் விட்டுட்டு நாங்களும் பீஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுவோம். என் பையனும் நல்லா ஜாலியாக அவன் அங்கேயே ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே அந்த 1 hourலேயே 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பிடிச்சிருவான். அந்த ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டுருப்பான். நாங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிப்போம், அவனும் விளையாடி முடிக்கிற அந்த கரெக்டாக அந்த 1 hour எங்களுக்கு ரொம்ப பெரிய டைம் மாதிரி இருக்கும். ஈஸியாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இதுதான் அந்த ப்ளே ஏரியா. சூப்பராக இருக்கும். நாங்கள் அடிக்கடி போக மாட்டோம். லைக் எப்போயாவது ஒரு வாட்டி போனால் தான் அது அவனுக்கு பிடிக்கும். எப்போயுமே போனால் போர் அடிச்சிடும் இல்லையா. இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஹோம் சென்டரில் நாங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறக்காட்டியும் அவங்க விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. செம்ம டயர்டாகிட்டாங்க. ஸோ ஜூஸ் வேணும்னு கேட்டதுனால ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டின்னர் பார்த்திங்கன்னா வீட்டில் பிரியாணி இருக்குது. ஸோ அதையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
3 பேரும் நல்லா ஆட்டம். ஸோ நல்லா விளையாடிட்டு டயர்டாகி படுத்துட்டாங்க. சும்மா நான் வீடியோ எடுக்கிறேன்றதுனால சும்மா வந்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே டின்னர்லாம் சாப்பிட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் தூங்குவேன்னு ஒரே அடம். சரி ஓகே என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு படுத்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டாங்க. அவ்வளோ விளையாடிட்டே இருந்தாங்க வந்ததுலேருந்து. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். டி கியூப் வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். என் பையனோட நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருந்தோம் ஸ்விம்மிங் பூலுக்கு. ஸோ செகண்ட் பையன், எங்கள் அக்காவோட செகண்ட் பையன் ஷெஃபான் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தண்ணின்னா அவ்வளோ பிடிக்கும், சொல்லவே வேணாம். ஷயானுக்கும் பிடிக்கும், பட் ஷெஃபானுக்கு வந்து ரொம்ப தண்ணின்னா அவ்வளோ எக்ஸைட் ஆகிடுவான். தண்ணியை விட்டு வரவே மாட்டான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 3 பேரும் நல்லா தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ 1 hour இங்கே வந்து 269 per ஹெட்டுக்கு வந்து 269. ஸோ 1 hour வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மத்தியானம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா குளிச்சுட்டு மந்தி ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரோம். பார்த்தா அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் ஒரு ரூம் மாதிரிலாம் இருந்துச்சு தனித்தனியாக ஒரு ஃபேமிலிக்கு. இது பெரிய ஃபேமிலி வந்தால் இந்த மாதிரி ஸ்பேஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மந்தி ரைஸும் லைக் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது மந்தி ரைஸ். இங்கேயும் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே லெமன் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. அப்படியே எல்லோ கலரில் இருந்துச்சு. என்னடா லெமன் ரைஸ் மேலே கறி மட்டும் மேலே வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையே வந்துருச்சு எனக்கு. பார்த்தா மந்தி ரைஸ் தான். ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 3 adult and 3 kids அண்ட் தாராளமாக வந்து சாப்பிட்டோம். இது ஒரு காம்போ மாதிரி இருந்துச்சு மந்தி ரைஸு. ஸோ அதுலேயே எல்லாமே வந்துடும். லைக் வந்து சூப்பு, ஐஸ்கிரீமு, லைம் ஜூஸு இதெல்லாமே வந்து காம்போலேயே வந்துடும். ஸோ இது வந்து அன்லிமிட்டட், நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ரைஸாக இருந்தாலும் சரி, ஜூஸு, சூப்பு அண்ட் ஐஸ்கிரீம் இது எல்லாமே வந்து அன்லிமிட்டட். ஸோ நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னா பசங்க நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கி முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்து ஒரு 6 o'clock மேலே தான் எழுந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு வந்து ஷயான் வந்து ட்ரெயின் வந்து விளையாடிட்டு இருந்தான். இந்த சைடு ஷெஃபான் வந்து லெகோ விளையாடிட்டு இருந்தான். ஸோ டின்னர் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து கையாலேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஷெஃபான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து தான் கையால் சாப்பிட்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா டெய்லி சைக்கிளிங் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே பேஸ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வந்து அங்கே வந்து சைக்கிளிங் வந்து பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஷெஃபான் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ டெய்லி மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour இந்த மாதிரி வந்து நல்லா ஜாலியாக கீழே போய் விளையாடிட்டு இருப்பாங்க. ஷயானும் சரி ஷெஃபானும் சரி பெங்களூர் வந்தாலே டெய்லி அவங்களுக்கு வெளியில் போயிடணும். சென்னையில் வீட்டில் இருந்தால் ஓகே, பட் பெங்களூரில் வந்து வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போங்க சாச்சி, இன்றைக்கி எங்கே போகலாம் சாச்சி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் என்ஜாய் பண்ண தானே வராங்க, வெக்கேஷன் டைமில் தானே வருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் மேக்ஸிமம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போக தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் பக்கத்தில் லைக் பார்க் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாலே செம்ம ஹாப்பியாகிடுவாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து சரி வெளில கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஈவினிங்கு காரில் ஏறினதும் துவா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் போதும், பசங்க அழகாக துவா வந்து ஊதிடுவாங்க. ஸோ ஊதி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஷெஃபானுக்கு சுகர் கேன் ஜூஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவன் வந்து ஆன் த வே போயிட்டு இருக்கும் போது சுகர் கேன் ஜூஸ்ன்னு சொல்லி கை காமிச்சான். ஸோ அதனால் அவனுக்கு சுகர் கேன் ஜூஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து பசங்களை வந்து ப்ளே ப்ரிசமில் வந்து விட்டுருவோம். இங்கே நியூ டவுனில் வந்து புதுசாக ப்ளே ப்ரிசம் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது பெங்களூரில் எலங்காவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ப்ளே ப்ரிசம். ஸோ சூப்பராக இருக்கும், இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து 1 hour வந்து அதே மாதிரி விட்டுட்டு போகலாம். ஸோ நான் வந்து நியூ டவுனில் எங்களுக்கு ஏதாச்சும் வேலையாக இருந்துச்சுன்னா அஃப்சரை வந்து அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து போவோம். ஸோ இன்றைக்கி வந்து அஃப்சரையும் ஷெஃபானையும் அங்கே விட்டுட்டு டிமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் பசங்களை அங்கே விட்டுட்டு நம்ம டிமார்ட் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த ப்ளே ப்ரிசம். நான் முன்னாடியே வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிமார்ட்டில் வந்து வீடியோஸ் எடுக்கலை நான் எதுவுமே. டிமார்ட் அண்ட் ஹோம் சென்டரில் வாங்கின திங்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து டிமார்ட் போய் முடிச்சுட்டு அப்படியே ப்ளே ப்ரிசமில் பசங்களை கூப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்க்குக்கு வந்துட்டோம். மண்ணில் விளையாடுறதுக்கு வீட்லேருந்தே டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மண்ணில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க.
பார்க் போயிட்டு வந்தோன்னே ஷஃபான் வந்து நல்லா தூங்கிட்டான். அஃப்சரும் ஷயானும் வந்து நான் கொஞ்சம் நேரம் சைக்கிள் விளையாட போயிட்டாங்க. ஸோ நைட்டு வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே 3 பேரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஷஃபான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மூவி பார்க்குறத நானே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தேன். சின்ன பிள்ளை இல்லையா, அவன் டிவிலாம் அவ்வளோ பார்க்க மாட்டான். ஸோ மூவி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃபைண்டிங் நீமோ அந்த படம் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ 3 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாப்கார்ன் வேணும்னு கேட்டாங்க. ஆக்சுவலி லேட் நைட் பாப்கார்ன்லாம் கொடுக்கக்கூடாது, பட் எப்போயாச்சும் ஒரு நாள்னால் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு நான் எந்த வீடியோஸும் எடுக்கவே இல்லை. பசங்களோட நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக டைம் போச்சு. டைம் வந்து போகிறதே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ 5th டே வந்து வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா ஸ்டைலில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக வந்து பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வாட்டி ஒரு பார்க் கூட்டிகிட்டு போவேன் பசங்களை. ஒரே பார்க் கூட்டிகிட்டு போனால் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குக்கு பஞ்சமே இல்லை. ஸோ வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணியும் வச்சுருப்பாங்க ஒரு பார்க்குமே. ஸோ சில இடத்துல சில ஸ்லைடர்ஸ் மட்டும் உடஞ்சிருக்கும், மற்றபடி நிறைய மோஸ்ட் ஆஃப் த பார்க்கில் வந்து வெல் மெயின்டைன்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு வாட்டி ஒரு பார்க் கூட்டிகிட்டு போனால் பசங்களும் ஜாலியாக வந்து விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்க் கூட்டிகிட்டு வந்தேன். லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா பசங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரைட் சைட் வந்து யோகா கிளாஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு அம்மாவும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம தனியாக வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா நம்ம பண்ணவே மாட்டோம், பட் யாரோ ஒருத்தர் முன்னாடி வந்து சொல்லி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ணவும் நல்லாயிருக்கும், எல்லாரோட சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு சைட் விளையாடிட்டு இருந்தாலும் ஒரு சைடு எப்படி தான் இவங்க நோட் பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஒரு கார்னர் ஷாப்பில் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவங்க 2 பேரும் என்னென்னா யோகா கிளாஸில் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இமிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இதுதான் வந்து லாஸ்ட் நைட். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து கிளம்புறாங்க. ஸோ பசங்க கிட்டலாம் என்ன உங்களுக்கு எந்த டே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். என்ன பண்ணோம்? ஸ்விம்மிங் பூல் போனோம், மந்தி சாப்பிட்டோம். அதுதான் ரொம்ப பிடிச்சிருச்சா? ஜப்பு உனக்கு எது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப? எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எந்த டே? ஸ்விம்மிங் பூல் போனதான் பிடிச்சிருந்துச்சா? சாப்பிட்டது பிடிச்சிருந்துச்சா? அப்சருக்கு இங்க உட்கார்ந்து சொல்லு. இங்க உட்கார்ந்து போறது பிடிச்சுக்கோ. அப்புறம் சாட்டர்டே சண்டே மால் போறது பிடிச்சுக்கோ. அப்புறம் பிளே பிரசம் போறது பிடிச்சுக்கோ. ஹேம்லிஸ் போறது பிடிச்சுக்கோ. அப்புறம் கேலரி மால்ல நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும். ஸோ அப்சரை குட் நைட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். எப்போயுமே பார்த்திங்கன்னா வரும்போது எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம், போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்ன தான் 7 days இருந்தாலும் அது பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எது மிஸ் பண்ணுவியா? சரி தயாரமா குட் நைட் சொல்லிடு. சரியா அழுவ கூடாது செல்ல குட்டி, சரியா? ஷேனுக்கு குட் நைட் சொல்லு. அப்சரை ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தூங்க வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து கிளம்புறாங்க. ஸோ வந்து ஷயான் ஷஃபான் எல்லாம் ரெடியாகி உட்காந்துட்டாங்க. ஷஃபான் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை ரொம்பவே தேடவும் ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஷயான் வந்து அப்சர் வயசில் இருக்கும்போது ஷயான் அழுவான். லைக் நாங்கள் வந்து சென்னை போயிட்டு ரிட்டன் வரும்போது ஷயான் அழுதுகிட்டே இருப்பான். இப்போ அப்சர் வந்து அந்த மாதிரி அழுகுறான். ஸோ வந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வர்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இன்ஷால்லா எப்படியும் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு ஹாப்பினஸோடு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணி வச்சோம்.